எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராவரமே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அன்பான மேஷராசி உறவுகளே, மேஷத்தில் பிறந்து செவ்வாயுடைய ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த சனி வக்கர பயிற்சியை எப்படி நாம் கடக்கிறது, என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு நான் கொடுக்க வந்திருக்கிறேன். ரொம்ப பெரிய அளவிலலாம் யோசிக்காதீங்க. சனி வக்கர பயிற்சினா முதல்ல என்ன அப்படின்னா, சனி பகவான் கொஞ்சம் ரிவர்ஸில் இருப்பார். அதாவது நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், மேஷத்துக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறோம், நடக்குது. இந்த 7.5 சனியில் அவருடைய தாக்கம் நாம் நினைக்கிற மாதிரி ஸ்பீடாக இருக்காது. கொஞ்சம் அவர் ரிவர்ஸ், கொஞ்சம் பின்வாங்குறார். ஆல்ரெடி ஸ்லோ சனி பிளானட். ஸோ இப்போ இந்த வக்கரகதி வக்கர காலகட்டம் இது எவ்வளோ நாளுங்க அப்படின்னா, ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதல், அதாவது ஆனி மாதம் 31ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி வரை, அதாவது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை. வெரி குட், ஈஸியாக புரியுதா? இந்த காலகட்டம் சனி பகவான் கொஞ்சம் ரிவேர்ஸில் இருப்பார். அப்படின்னா கொஞ்சம் பேக் வாங்குறார். நம்ம பின்னாடி உள்ள விஷயங்கள்லாம் நம்ம நினைக்க வைப்பார். இப்போ நம்ம மேஷராசிக்கு கடந்த காலத்தில் நடந்த நண்பர்கள், கடந்த கால உறவுகள், கடந்த காலத்தில் நமக்கு நடந்த நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், இந்த மனசு என்ன பண்ணும், கொஞ்சம் பின்னாடி போய் சிந்திக்கும். இது ஒரு விதத்தில் நல்லது. நமக்கு எதிர்காலத்தை எப்படி சந்திக்கலாங்கிறத பின்னாடி நடந்ததை யோசித்து ஆகணும்ல. எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில் சில விஷயத்தை கடந்து வருவோம். இந்த கடந்து வர பாதையை ஏன் ஞாபகத்தில் வச்சுக்க சொல்கிறாங்கன்னா, அவ்வப்போது உதவும். எங்கள் வாத்தியார் பாடம் எடுக்கும் போது சொல்லுவார், நாங்கள்லாம் கொஞ்சம் மக்கு ஸ்டூடெண்ட்டு. ஆமாம், அது ஓப்பனாக தான் சொல்லி ஆகணும். இதுக்கு பிறகு என்னது சொல்கிறது, பாஸ் ஆனால் போதுன்னு வாழ்ந்த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ எப்படியாவது பாஸ் ஆகிடணும். வீட்டில் பாஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஃபெயில் ஆக்கிடுவாங்க வீட்டில். ஸோ அப்போ நம்ம பாஸ் ஆகணும். அப்போ எப்படியாவது பாஸ் ஆகணும்னு ஒரு முயற்சி பண்ணும்போது வாத்தியார் பார்ப்பார், காதை பிடிச்சி அப்படியே கிள்ளி சொல்லுவார், உனக்கெல்லாம் படிப்பு ஏறாதுடா. அப்போ படங்கள்லாம் நிறையா படம் பார்க்குற பழக்கம் உண்டு. அப்போல்லாம் தேட்டரில் தான் போய் படம் பார்க்கணும். அப்போ அவர் சொல்லுவார், இந்த படம் பார்த்துட்டு வந்தியா? பார்த்தேன் சார். அந்த படத்தில் அந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை படிடா அப்படின்வார். எனக்கு அப்போ புரியாது, பாட்டை ஞாபகம் வச்சுட்டு படிக்க சொல்கிறாரு அப்படின்னு. பாட்டை ஞாபகம் வச்சுட்டு படிப்போம். இந்த பாட்டு நம்ம மைண்டில் இருக்கும், இந்த பதில் ஞாபகம் இருக்கும். அப்போ பரீட்சை எழுதும் போது அந்த பாட்டை நினைக்கும் போது அந்த பதில் வந்துடும். என்ன ஒரு பெரிய ஞானி அவர். அந்த வாத்தியாரால் தான் நாங்கள்லாம் பாஸ் ஆனோம். நாங்கள் ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருந்தோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆவரேஜ் தான். அதில் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல மார்க் எடுத்தது அது மாதிரி வாத்தியார்கள் தான். ஏன்னா இந்த +1 +2 இந்த நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பட்டர்ஃப்ளை டைமு. அந்த டைமிங்கில் என்ன பண்ணுறது, இதுமாரி வாத்தியாருங்க நம்மளை முயற்சி பண்ணி முன்னேற்றினவங்க தான். அவங்களுக்கெல்லாம் என்றைக்குமே நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அதனால் இந்த நேரத்தில் என்னென்னா, மேஷ ராசிக்கு பேக்கில் இது மாதிரி சில சிந்தனைகள், நம்ம பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் இப்போ மைண்டுக்கு வரும். இது ஒரு விதத்தில் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மேஷ ராசிக்காரர்கள். இதில் இப்போ இந்த 15ஆம் தேதியிலேருந்து, இந்த ஜூலையிலேருந்து நவம்பருக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் நமக்கு நடக்கும், ஏதாவது ஒரு இன்டிமேஷன் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவோம். இது சம்மந்தமாக கண்டிப்பாக நடக்கும். இதை நீங்கள் நம்பலாம். முதல் விஷயம் என்னென்னா, ரொம்ப பொறுமையாக இருங்க. அவ்வளோதான். பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு. இதை நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். நீங்கள் எந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்கீங்களோ நவம்பருக்குள்ளே அவசரம் மட்டும் படாதீங்க. மேஷராசிக்காரங்க ஒன்றும் பண்ண முடியாது. அது நல்லா தெரிஞ்சுங்க. எதுவும் ஃபாஸ்ட் மூமெண்ட் வேண்டாம். அடுத்தது, ஏதாவது ஒரு பிஸ்னஸில் முதலீடு போடுறோம். நம்ம ஏதாவது வேலை பார்க்குறோம், பிஸ்னஸில் முதலீடு போடுறோம். யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நீ இதில் கொஞ்சம் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஐடியா கொடுப்பாங்க. அதுமாரி இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக முதலீடு போடணும். முதலீடில் நிதானம் தேவை. போட்டுட்டு அப்புறமா திண்டாடக்கூடாது. முதலீடு போடுறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா தெரியுதா, அது நம்மளால் முடியுமா,
அதுக்கடுத்து ஜாதக ரீதியாக நமக்கு இப்போதைக்கு தசாபுத்தி நல்லா இருக்கா. ஏன்னா சில நேரங்களில் மேனுப்புலேட் பண்ணுவாங்க. சில பேரில் நம்ம மைண்டை மேனுப்புலேட் பண்ண ஒரு டைம் இருக்கும். அந்த நேரத்திலலாம் பிஸ்னஸில் முதலீடு போட்டோம்னா டவுனு, நம்மளை ஆட்டி வச்சுவான் காணாமடுவோம். நம்ம தான் அங்கே நிற்கணும். அதனால் இந்த இடத்துல அதில் கொஞ்சம் நிதானம் தேவை. நிறைய இந்த நேரங்களில் உங்கள் குழந்தைங்களோட பேரம்பேத்திகளோட, சார் கல்யாணமே அவ்வளோ நான் என்ன சார் பண்ணுறது, சில்ட்ரன்ஸ் பிள்ளைங்களோட நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம லைஃப்பை குழந்தைங்களோட கொஞ்சம் கழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா குழந்தைங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்குறது. நம்ம குடும்பத்தில் யாரோ எத்தனையோ குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களோட ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால்லையாவது ஜாலியாக கலாய்ச்சி விளையாடுறது, என்ஜாய் பண்ணுங்கள். மைண்டு ஸ்ட்ரெஸ் குறையும். வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும். இந்த வெளிநாடு சம்மந்தமாக ஏதாவது ஒரு முயற்சிகள், நான் வெளிநாட்டிலே இருக்காங்க, நான் உள்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, வேறு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு. எனக்கு ஒரு சரியாக ஒரு ஸ்கெட்ச் போட முடியலைங்க, நான் ஏதோ ஃபெயிலியர் ஆகிடுவோன்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே கண்டிப்பாக மேஷராசி போவீங்க. கடன் சுமை, நம்ம ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தீங்கன்னா, இந்த கடன் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா அந்த கடன் சுமை குறையிறதுக்கு நல்ல சான்ஸை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இது எப்படி ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னா, பொறுமையாக இருந்ததுனால. பொறுமையாக இருக்கணும். அவசரப்படுறதுனால தான் கடன் வாங்குகிறோம். எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அலட்சியத்தில் தான் எல்லோரும் கடன்காரனாக ஆயிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பாக கடன் வாங்க மாட்டோம். அப்போ பொறுமையாக இருக்கிறதுனால கடன் சுமை குறையும். ரொம்ப குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள், பிரிஞ்சு இருந்த உறவுகள் ஒன்று சேரும். குடும்ப உறுப்பினர்கள் இருந்த கருத்து வேறுபாடுகள் இந்த வக்கர பயிற்சினால் உங்களுக்கு மாறுபாடு ஏற்படும். உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. கண்டிப்பாக உடல் நலத்தில், அதுவும் முக்கியமாக லங்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், மூச்சு விடுறதில் சில ப்ராப்ளங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய திட்டங்கள் எதுவும் போடுறதா இருந்தால் கொஞ்சம் 1-2 தடவை யோசனை பண்ணி நல்ல மனிதர்களோட கனெக்ட் பண்ணி புதிய திட்டங்கள் போடுங்க. ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நியூ பிளான் பத்திரமா போடுங்க. வருமானத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும், பயப்படாதீங்க. நண்பர்கள் நிறைய உதவி பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் கைவிட்டுறாதீங்க. தடப்பட்டு இருந்த தொழில் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இப்போ அழகாக நகர ஆரம்பிக்கும். ஃபீல் பண்ண வேண்டாம். ஏதாவது நமக்கு டவுனாக இருந்தது, தடப்பட்டு இருந்ததுன்னா இப்போ நமக்கு அழகாக நகர ஆரம்பிக்கும். நிச்சயமாக பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நம்பலாம். சனி வக்கர பயிற்சி சங்கடத்தை கொடுக்க மாட்டார், நல்லதை கொடுப்பார். இன்னும் கொஞ்சம் ஓவராக நல்லது நடக்கணும்னா என்ன பண்ணலாம்? டெய்லி காலையில் பிள்ளையாரை வணங்குங்க. பிள்ளையாருக்கு ஒரு செம்பருத்தி பூ எங்கேயாவது நம்ம வீட்டிலே வளர்த்து செம்பருத்தி பூ ஒன்று ரெடி பண்ணிவிட்டு இந்த மரம் கொண்டு ரெடி பண்ணுங்கள், இல்லை வாங்கி வைங்க. செம்பருத்தி பூ பிள்ளையாருக்கு, இல்லை அருகம்புல் பிள்ளையாருக்கு சாத்துங்க டெய்லி. சனிக்கிழமை ஹனுமார் கோயிலுக்கு போங்க. ஆஞ்சநேயருக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. செந்தூரம் எட்டுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. மேஷராசி கவலைப்பட வேண்டாம், நல்லது நடக்கும். என்ன உறவுகளே, சனி வக்கர பயிற்சியை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த சனி வக்கரம் பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்குங்கிறத முதல்ல நம்புங்க. எதுவும் முதல்ல மனசில் பயந்துடக்கூடாது. மனுஷனுக்கு இருக்கிற பெரிய மைனஸே பயம். இந்த பயம்தான் நம்மளை ரொம்ப தின்னுடும். யானைக்கு அடி சறுக்குன்னுவான், பார்த்துருக்கீங்களா? அப்பேற்பட்ட யானை ஒரு அங்குசத்துக்கு பயப்படும். அதுமாரி நம்ம மனுஷனுக்கு இருக்கிற பயமே நம்ம தோற்று போயிடுவோமோ, நமக்கு கெட்டது நடந்துடுமோ, நம்ம எடுக்கிற முயற்சி டவுன் ஆகிடுமோ அப்படிங்கிறதுல தான் அவனுக்கு பயமே. அப்போ உங்கள் மனசு ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்போ தெளிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம சுத்தம் படுத்திக்கிட்டே இருக்கணும். காலையில் தினசரி சீக்கிரம் எழுந்துருங்க. காலையில் குளியல் கண்டிப்பாக அவசியம். காலையில் திருநீர் இட்டுங்க, சந்தனம் வச்சிங்க, குங்குமம் வச்சிங்க. சில பேர் செந்தூரம் வச்சிங்க, ரொம்ப நல்லது. அரகஜா வச்சிங்க, என்ன நல்லது. அதெல்லாம் அதிர்ஷ்டத்துக்கான விஷயம். ஆனால் விபூதி சந்தன குங்குமம் எப்பயும் உள்ளது, சாந்த ஸ்வரூபம். டெய்லி உங்கள் வீட்டில் காலையில் ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். ஏதாவது ஒரு தீபம் ஏற்றணும் வீட்டில். அது இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தை நினச்சி விளக்கேற்றுங்க. ஒரு தூபம், ஒரு நெய்வேத்தியம், தேன் கலந்து நைவேத்தியம் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் சொல்கிறேன், தேன் கலந்து நைவேத்தியம், அவ்வளோதான். தேனே நைவேத்தியம் பண்ணாலும் போதும் தான். அந்த நைவேத்தியத்தை எடுத்து கொஞ்சோண்டு நம்ம நாக்கில் சாப்பிட்ணும். நைவேத்தியத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது, அது விட்டுறக்கூடாது. நைவேத்தியம் பண்ணிட்டு யாரும் சாப்பிட மாட்டேங்கிறோம், சாப்பிடணும். அதே மாதிரி மத்தியான பொழுதில் ஏதாவது பறவைகளுக்கோ இல்லை தண்ணீராவது கொடுக்கணும். மனுஷாளுக்கு தண்ணீர் கொடுக்கணும், அன்னதானம் ஏதோ முடிஞ்சால் பண்ணணும், இல்லைன்னா பறவைகளுக்கு கொடுக்கணும்.
ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு பிறப்பில் ஒரு நாள் கொடுத்தாகணும். நம்ம டெய்லி சாயரற்ற நேரம் நம்ம எவ்ரி சாட்டர்டே கன்ஃபார்மாக நம்ம எல்லாரும் இந்த காலகட்டத்தில் நம்ம சனி பகவானை நினச்சி விநாயகரையும் ஹனுமாரையும் வழிபாடு பண்ணணும். எவ்ரி சாட்டர்டே சனி பகவானே, இந்த சனியினால் வரக்கூடிய எனக்கு எந்த விதமான விபரீதங்களும் வரக்கூடாதுன்னு விநாயகர்கிட்டையும் ஹனுமார்ட்டையும் ஒரு அப்ளிகேஷனை போடுங்க எவ்ரி சாட்டர்டே. ரொம்ப யாராவது பிரார்த்தனம், அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சா இப்போ ஹனுமாருக்கு வெத்தலை மாலை கட்டி போடுறதா வேண்டிக்கிங்க. வெத்தலை மாலை கட்டி போடுங்க, காரியம் நடந்த உடனே நடக்கும். அதுமாரி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்துறதா வேண்டிக்கிங்க, கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும். ஸோ இந்த பரிகாரங்களை தவிர வேறு பரிகாரங்கள் எதுவும் வேண்டாம். இது பயப்படுற நேரம் இல்லை, மனசை தெளிவாக வச்சிங்க. இந்த தசாபுத்தின்னு சொல்லுவா. ஜாதகத்தில் உங்களோட திசையும் புத்தியும் சாதகமாக இருந்தால் எந்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு கெட்டு போகாது, நல்லதாக இருக்கும். ஆக சனி வக்கர பயிற்சி உங்கள் காலத்தை சீராக்கி சிறப்பாக்கி உங்களை முன்னேற்றப்படுத்தக்கூடிய ஒரு வழியாக இருக்குமே தவிர இது கால் தடுமாற வைக்கக்கூடிய வழியாக இருக்காது. நம்புங்க, நல்லது நடக்கும். என்றும் நான் உங்களோடு துணையாக இருப்பேன். வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேயர்களே, நல்லது நடக்கும்.